எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஆட்டோ ஸ்டாண்டில் வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோவும் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வர்றவங்க எல்லாம் பைக்கில் ஏறி போயிடுறாங்களாம். என்ன அதானே இப்போ நமக்கு பிரச்சனை. வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து இறங்கி நின்று பைக்கை வர வச்சு ஏறி போயிடுறாங்க. சகோதரர்களே, காலையில் 5 மணி 4 மணி அதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. சில பேர் சுப்பு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவங்களாம் சுப்பு சொல்லிட்டு வர்றவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடந்து அந்த ஒரு 70 ரூபா சவாரிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து பைக்கை வர வச்சு பைக்கில் ஏறி போயிடுறாங்க. அது அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம். அதை பற்றி ஒன்றும் நமக்கு கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு 70 ரூபா சவாரி கொடுத்தீங்கன்னா காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம், நம்ம பிழைப்போம்ல. ஆமாம். நான் புதுசாக ஒரு வண்டி வந்து பார்த்துட்டு வந்துடுறேன். திருவராரு ஷாஜான் வர்றாப்புல திருவை பார்த்துட்டு. சரிண்ணா இது ஷாஜானுக்கு திருவிழா அட்டைப்பூச்சியா மாமி இது எங்கள் மாமி வந்துக்கிறாங்க. ஷாஜானா புயல் பாய் யார் வந்துக்கிறா பார்த்தீங்களா பஸ்ஸில்? எங்கள் மாமா வந்துக்கிறாப்புல, எங்கள் தாய் மாமா, எங்கள் அம்மா கூட பிறந்தவர். இவர் ஃபோனே அடிக்க மாட்டேன்ட்டாரு. அண்ணா ஃபஸ்ட் வண்டி ஆகிறேன்ல அண்ணா ஃபோன் அடிப்பார், மற்ற விஷயத்துக்காக ஃபோன் அடிப்பார், இதுக்கு அடிக்க மாட்டுறாரு. மாமா வந்து வீட்டில் இறக்கி விட்டேன். என்ன மாமா யார் மாமா? உள்ளி விட்ட கல்யாணம். மாமா வீடு இதான் பார்த்துங்க நண்பர்களே. அதாவது எங்கள் அம்மா பிறந்த வீடு. ஆமாம், எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு. எங்கள் அம்மாவுடைய தம்பி தான் இவர். பாருங்கள் நண்பர்களே, என் தாய் பிறந்த வீடு இது. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் ஆம்பளை பிள்ளை 5 பேர், பொம்பளை பிள்ளை 5 பேர். எங்கள் அம்மாவோட சேர்த்து இவர் தான் லாஸ்ட் மாமா. 3 மாமாவில் இவர் தான் லாஸ்ட் மாமா. ஏதோ ஒன்று சொல்லிடுங்களா? எங்கள் மாமாவை போய்ட்டு வீட்டில் இறக்கி விட்டு வந்துட்டேன். நான் வந்து பார்க்குறேன், ஒரே ஆட்டோவில் பிள்ளைன்னு உட்காந்துக்கிறீங்க எல்லாம். சவாரி இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நம்ம என்ன உங்கள் கம்ப்ளைண்ட், ஆட்டோ ஸ்டாண்டில் கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, மக்களே பஸ்ஸுலேருந்து சென்னையிலேருந்து எல்லாம் வர்றீங்க, வந்து என்ன பண்ணுறீங்க, இறங்கி வண்டிக்கு 2 வீலரை ஃபோன் பண்ணி வர வச்சு போயிடுறீங்க. இவங்க காலையிலேருந்து உட்காந்துட்டு ஒரு 70 ரூபாய் காசு தான் உட்காந்துக்கிறாங்க. 70 ரூபா பெரிய காசு இல்லை. இன்னொன்று நீங்கள் வண்டியை வர வச்சு நீங்கள் கூட்டு போகிறது அது உங்கள் விருப்பம். அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு வருமானம், ஒரு 70 ரூபா வருமானம் கொடுத்தீங்கன்னா அது நியாயமா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள். எஸ்பி பட்டினம் மக்களே, பக்கத்து ஒரு சோனாக்கோட்டை மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவங்க ஊர் மக்கள் நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஆமாம், நீங்கள் ஆதரவு தந்தா தான் எங்கள் பொழப்பு ஓடும். ஆமாம், வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அவெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இனிமேல் பைக்லாம் வராது, எல்லா ஆட்டோவுமே ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. நீங்களும் அதான கருத்து? உங்கள் கருத்து அதானே? உங்கள் கருத்து அதானே? சப்ளை பண்ணணும். சப்ளை இல்லை, சப்ரைசர். உங்க கருத்து தானே? ஆமா, எஸ்பி பண்ண மக்களே, உங்ககிட்ட நாங்க கட்டளை வைக்கல, உங்ககிட்ட நாங்க கோரிக்கை தான் வைக்கிறோம். நீங்க அன்பான கோரிக்கை. ஆமா, பாத்துங்க, அடிக்கிற வெயில்ல எப்படி காஞ்சி நிக்கிறாங்க. ஆமா, அது பரவாயில்ல, விடுங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. லாஸ்டா முடிச்சிடலாமா வீடியோவை?